அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக வெளிவரக்கூடிய மிக முக்கியமான அரசு அறிவிப்புகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் என்ன அப்படின்னா, பிஎஸ்டிஎம் சம்மந்தமாக ஒரு அரசாணை நீதிமன்றங்களில் கூட தான் பேசிகிட்ருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பிஎஸ்டிஎம்முடைய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த இடஒதுக்கீடு முறையை ஒருத்தர் பிஎஸ்டிஎம்குள்ளே ஒன்ஸு அந்த பிஎஸ்டிஎம் இது மூலமாக தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னா, திரும்ப அவர் அதே தகுதி கொண்ட வேலைக்கு அவர் பயன்படுத்த முடியாது அப்படின்னு ப்ரீவியஸாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் அது இன்னும் செயல்பாட்டுக்கு வரலை, நடைமுறைக்கு வரலை அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இருக்கும். அந்த வீடியோவில் நம்ம சொன்னது என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளாக குரூப் 4க்கு ஒருத்தர் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் மீண்டும் குரூப் 4க்கு அந்த பிஎஸ்டிஎம்மை அவர் அப்ளை பண்ண முடியாது. ஒரு முறை பிஎஸ்டிஎம்மை வச்சு குரூப் 4க்கு அவர் அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம் பாஸ் ஆகி அவர் போஸ்டிங் போயிட்டார் அப்படின்னா, மீண்டும் அவர் அடுத்த குரூப் 4க்கு அவர் அப்ளை பண்ண முடியாது. அப்போ கேட்கலாம், ஏன் சார் அவர் ஏற்கனவே குரூப் 4 தான் ஒர்க் பண்ணுறாரு, திரும்ப ஏன் அவர் குரூப் 4க்கு போகிறாரு அப்படின்னு. குரூப் 4ல் பல்வேறு போஸ்டிங் இருக்குது, உங்கள் அனைவருக்குமே தெரியும். டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, விஏஓஸு, அப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஜூனியர் அசிஸ்டண்ட்னால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக அந்த போஸ்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது. அப்போ அவர் நினச்சி ஒரு போஸ்டிங்க்கு எக்ஸாம் எழுதியிருப்பார், அந்த போஸ்டிங் அவருக்கு கிடைக்காது. ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மேற்கொண்டு அடுத்த எக்ஸாம் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம பிஎஸ்டிஎம் உள்ள போய் திரும்ப அப்ளை பண்ணுவார் இல்லையா, அது இனிமேல் கிடையாது. அதாவது ஆனால் சார் அப்புறம் அடுத்து அப்போ பிஎஸ்டிஎம் யூஸ் ஆகாது அப்படின்னா, குரூப் 4ல் மட்டும்தான் யூஸ் ஆகாது. அவர் குரூப் 2 எக்ஸாம் எழுதலாம், குரூப் 1க்கு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி போகலாம். இதுதான் சிம்பிள். இது பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நீதிமன்றங்களில் கூட வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் அது இன்னும் அமல்மெண்ட் ஆகலை. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ டிஎன்பிஎஸ்சி அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸாக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கவர்னர் இருக்கார் இல்லைங்களா, மதிப்பிற்குரிய அர்லேக்கர் சார் ஒரு பிஎஸ்டிஎம் சம்மந்தமான ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அவர் அப்ரூவ் பண்ணியிருக்காரு. என்ன மசோதா அப்படின்னா, தமிழ் வழியில் படித்தோருக்கு அரசு பணியில் முன்னுரிமை வழங்கும் மசோதா. ஏற்கனவே அரசு பணியில் தமிழில் படித்தா அவங்க முன்னுரிமை வழங்குறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் 20% ஒதுக்கீடு வழங்கும் வகையில் சட்டம். இதுவும் ஏற்கனவே இருக்குது. 100 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா, கவர்மெண்ட்டில் ஒரு புதுசாக ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளிவருது அப்படின்னா, அதில் 100 போஸ்ட் கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா 20 போஸ்ட்டு பிஎஸ்டிஎம் மூலமாக ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் புதிதாக நிரப்பப்படும் பணி நியமனங்களுக்கு மட்டுமே இந்த திருத்த சட்டம் செல்லுபடியாகும். ஓகேங்களா, இது புதுசாக நிரப்பப்படும் பணி நியமனங்களுக்கு மட்டுமே இந்த சட்டம் செல்லுபடியாகும். இந்த ஆளுநர் ஒப்புதல் பண்ணார் இல்லைங்களா, இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு கால்ஃபர்லேயுமே 20 வேக்கண்ட் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கான அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய வகையில் ஃபில்லப் பண்ண போகிறாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு வேலைவாய்ப்புக்கு தேவையான கல்வித்தகுதி என்ன இருக்கோ அந்த கல்வித்தகுதி வர 1ஆம் வகுப்புலேருந்து அந்த கல்வித்தகுதி வரைக்க முழுவதும் தமிழில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை வழங்கப்படும். இதுதான் என்னுடைய டீட்டெயில், வேறு எதுவும் கிடையாது. இந்த ஒரு இது எல்லாமே அடங்கிடுச்சு. அப்போ நீங்கள் குரூப் 4 அப்ளை பண்ணுறீங்கன்னா, குரூப் 4க்கு என்ன கல்வித்தகுதி? 10th. அப்போ 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ்லேயே படிச்சிருக்கணும். குரூப் 2வாக இருந்தீங்கன்னா +2 வரைக்கும் சில போஸ்ட்டுக்கு டிகிரி கேட்பாங்க, அது வரைக்கும் தமிழ்லேயே படிச்சிருக்கணும். அதே மாதிரி குரூப் 1 இப்போ இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஓகே. இந்த மாதிரி டிப்ளமோ பிஇயில் டிப்ளமோ தகுதியாக இருந்தால் டிப்ளமோ வரைக்கும் தமிழ்லேயே படிச்சிருக்கணும், பிஇயாக இருந்தால் பிஇ வரைக்கும் தமிழ்லேயே படிச்சிருக்கணும் அப்படின்னு தான் ரூல் இருக்குது.
நீங்கள் இடையில ஏதாவது ஒரு வகுப்போ இல்லை 2 வகுப்போ நீங்கள் தமிழ் இல்லாமல் நீங்கள் வேறு மீடியம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு எலிஜிபிள் கிடையாது. இதுதான் வந்து இதனுடைய ரூல்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூலோடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான இது வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த ஜியோ நான் இப்போ வந்து உங்களை டிஸ்பிளே பண்ணுறேன்னு பாருங்கள். நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் கெஜெட்டில் ஆகஸ்ட் 11 அன்னைக்கு அது வந்து ஆக்டில் வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக அவங்களே போட்டிருப்பாங்க. The following act of the Tamil Nadu Assembly received the assent of the Governor on the 6th August 2026 and is hereby published for general information. Act number 12 of 2026, an act further to amend the Tamil Nadu appointment on professional basis in the services under the state of person studied in Tamil Medium Act 2010. ஓகேங்களா? 2010 தான் அதாவது பிஎஸ்டிஎம்ங்கிற ஒன்று ஃபஸ்ட் டைம் கொண்டு வராங்க. உங்கள் அனைவருக்குமே தெரியும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக அவங்க போட்டிருக்காங்க. திஸ் ஆக்ட் மே பி கால்டு த தமிழ் மீடியம் அப்பாயின்மெண்ட் ஆன் ப்ரொஃபஷனல் பேசிஸ் இன் த சர்வீசஸ் அண்டர் த ஸ்டேட் ஆஃப் பெர்சன்ஸ் ஸ்டடிடு இன் தமிழ் மீடியம். ஓகேங்களா? Section 2 shall be deemed to have come into force on the 7th day of September 2010 and the remaining section of this act shall come into force at once. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா a person to a post in any of the services under the state in accordance with the rules or regulations or orders in force through an open competitive examination, interview or both, but does not include appointment by recruitment by transfer. நீங்கள் நேரடியாக தேர்வு செய்யக்கூடிய எக்ஸாம் வச்சோ அல்லது இன்டர்வியூ வச்சோ அல்லது எக்ஸாமு இன்டர்வியூ வச்சு எடுக்கக்கூடிய நேரடியான தேர்வு முறை அனைத்துக்குமே இந்த பிஎஸ்டிஎம் வந்து செல்லுபடியாகும். பிஎஸ்டி மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது மூலமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் இப்போ சொல்கிற என்ன அப்படின்னா மிக முக்கியமான ஒரு ஆக்ட் என்னென்னா செக்ஷன் 3, எ பெர்சன் அப்பாயிண்டட் ஆன் ப்ரொஃபஷனல் பேசிஸ் டு எ போஸ்ட் இன் எனி ஆஃப் த சர்வீசஸ் அண்டர் த ஸ்டேட் இன் த ப்ரிஃபரன்ஷியல் வேக்கன்சி செட் அப்பார்ட் அண்டர் சப்செக்ஷன் ஷெல் நாட் பி என்டைட்டில்டு டு கம்பீட் ஃபார் சச் வேக்கன்சிஸ் அகைன் சேவ் இன் எ போஸ்ட் கேரியிங் எ ஹையர் லெவல் ஆஃப் பே. புரிஞ்சுங்களா? அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எ பெர்சன் அப்பாயிண்டட் இன் ஒரு முறை ஒரு கேட்டகரியில் ஒருத்தர் வந்து ஒரு போஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டார் அப்படின்னா அவர் என்ன பண்ண திரும்ப அவர் அதே தகுதி உள்ள வேலைக்கு அவர் அப்ளை பண்ண முடியாது. அவர் தகுதி கிடையாது. ஆனால் அவர் வந்து அதை விட அதிக லெவல் பேவில் உள்ள வேலைவாய்ப்புக்கு அவர் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். ப்ரொவைடட் தட் திஸ் சப்செக்ஷன் ஷெல் நாட் அப்ளை இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் வேக்கன்சிஸ் that have been notified before the date of publication of the Tamil Nadu appointment on preferential basis in the services under the state of person studied in Tamil Medium Act 2026 in the Tamil Nadu Government Gazette. ஓகேங்களா? இப்போ நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்னட் இன் த பிரின்சிபல் ஆக்ட் ஆர் இன் எனி ஜட்ஜ்மெண்ட் டிகிரி or order of any court or other authority, any notification issued inviting applications for recruitment in any of the services under the state wherein preferential vacancies have been set apart under section 3 of the Principal Act or any appointment of a person who has already been in service under in the state in such preferential vacancies and anything done or any action taken on the basis of such notification appointment during the period commencing on 7th day September 2010 and ending with the date of publication of this act in the Tamil Nadu Government Gazette shall for all purposes be deemed to
to be and to have always been validly issued, made, done, or taken in accordance with the law, as if the principal act, as amended by Section 2 of this Act, had been in force at all material times when such notification has been issued and appointment has been made and such thing done or action taken. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் வழியில் படித்து ஒருத்தர் ஒரு பே லெவல் ஒரு பே லெவல் உள்ள போஸ்ட்டுக்கு அவர் தேர்வு செய்யப்பட்டு ஒர்க் பண்ணுறார் அப்படின்னா, மீண்டும் அவர் அதே பே லெவல்னால் சம்பளம், அதே சம்பளம் உள்ள போஸ்ட்டுக்கு அவர் விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் அவர் அதை விட அதிகமான சம்பளம் கொண்ட வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். அப்போ குரூப் 4 லெவலுக்கு ஒருத்தர் வந்து பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அவர் ஒர்க் பண்ணுறார் அப்படின்னா, அவர் மீண்டும் குரூப் 4 போஸ்ட்டுக்கு பிஎஸ்டிஎம் மூலமாக அவர் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் நார்மலாக வந்து அவர் அப்ளை பண்ணிக்கிறலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் வித்தியாசம். அப்போ ஒரே சம்பளம் விகிதமுள்ள போஸ்ட்டுக்கு அவர் வந்து பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடை பயன்படுத்தி அவர் வேலைக்கு வந்துட்டார் அப்படின்னா, மீண்டும் அதே சம்பளம் கொண்ட வேலைவாய்ப்புக்கு அவர் விண்ணப்பிக்க முடியாது. பிஎஸ்டிஎம் இல்லாமல் நார்மலாக என்ன பண்ணலாம், அவர் நான் பிஎஸ்டிஎம்மில் அப்ளை பண்ணிக்கிறலாம். அவர் பாஸ் ஆனால் போஸ்டிங் போய்க்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் குரூப் 2க்கு விண்ணப்பிக்கலாம், குரூப் 1க்கு விண்ணப்பிக்கலாம். இப்போ அவர் குரூப் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, குரூப் 1க்கு என்னது தகுதி, ஏதாவது டிகிரி தான். அப்போ ஏதாவது ஒரு டிகிரி தமிழில் படிச்சுட்டு அவர் குரூப் 1க்கு அப்ளை பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, குரூப் 1 லெவலில் உள்ள போஸ்டிங்கை அவர் பாஸ் பண்ணிடுறாரு. குரூப் 1ல் தெரியும் உங்களுக்கு, டெப்டி கலெக்டர் இருக்குது, டிஎஸ்பி இருக்குது, அப்புறம் வந்து ரிஜிஸ்டார் போஸ்ட் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த டிஎஸ்பி அவர் ரிஜிஸ்டாராக ஆயிடுறாரு. ஆனால் அவருடைய எய்ம் என்னவாக இருக்குது, டெப்டி கலெக்டராக இருக்குது. அப்போ திரும்ப நம்ம டெப்டி கலெக்டர் எக்ஸாம் எழுத முடியுமானா, பிஎஸ்டிஎம் மூலமாக அவர் என்ன டிசி எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம் அவர் எழுத முடியாது. இதுதான் நான் அப்பயே சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரூல்ஸு. ஆனால் அவர் பிஎஸ்டிஎம் பிரிவு இல்லாமல் நான் பிஎஸ்டிஎம்மில் எக்ஸாம் எழுதி அவர் பாஸ் ஆகிக்கிடலாம். ஆனால் பிஎஸ்டிஎம் மூலமாக ஒரு முறை ஒரு போஸ்டிங் அவர் தேர்வு பண்ணிட்டார் அப்படின்னா, மீண்டும் அவர் அந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் கிடையாது, அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இது இருக்கு இல்லையா, இந்த சட்டம், இந்த ஒரு முறை மட்டும் பிஎஸ்டிஎம்மை ஒரே சம்பள விகிதத்தை கொண்ட பதவிக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த சட்டம் என்னைக்கு அமல்மெண்ட் ஆகுதோ அன்னைக்கு இருந்து தான் இது செல்லுபடியாகும். இந்த சட்டம் என்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கெஜெட்டில் பப்ளிஷ் ஆகுதோ அன்னைக்கு இருந்து தான் இந்த சட்டம்னா அது செல்லுபடி ஆகும். அதுக்கு முன்னால், ஓகேங்களா, இதுக்கு முன்னால் இந்த மாதிரி பிஎஸ்டிஎம் வச்சு அவங்க ஒரே பதவி கொண்ட எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும், அவங்க வந்து இது பண்ணியிருந்தாலும், போஸ்டிங் போயிருந்தாலும் அதை யாரும் இதுவும் செய்யக்கூடாது அப்படின்ட்டாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ இந்த லாஸ்ட்டாக போன குரூப் 1 இருக்கு இல்லைங்களா, அந்த குரூப் 1க்கு ஏற்கனவே குரூப் 1ல் தேர்வு பண்ணி ஒரு போஸ்டிங்கில் செலக்ட் ஆகி ஏற்கனவே குரூப் 1ல் பிஎஸ்டிஎம்மில் மூலமாக அப்ளை பண்ணி ஒரு போஸ்டிங்க்கு தேர்வாகியிருப்பார் இல்லையா, அவர் அதை விட பெரிய போஸ்ட் வேணும்னு சொல்லி இப்போ கால் பண்ணாங்க இல்லையா குரூப் 1, அதுக்கு பிஎஸ்டிஎம்முக்கு அவர் அப்ளை பண்ணி அவர் என்ன பண்ணார், எக்ஸாம் எழுதியிருந்தா இப்போ இந்த இது வந்துச்சு இல்லைங்களா, இந்த சட்டம், இது மூலமாக அவர் போகக்கூடாது சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த அறிவிப்பு வெளியான டேட் இருக்கு இல்லையா, அதான் முக்கியம். இந்த அமல்மெண்ட்டு என்னைக்கு கவர்மெண்ட் கெஜெட்டில் பப்ளிஷ் ஆகுதோ அந்த டேட்லேருந்து தான் இனிமே தான் என்ன பண்ணணும், இந்த ஜியோவை நம்ம ஃபாலோ பண்ணணுமே தவிர, இதுக்கு இடையில் யாராவது ஒருத்தர் வந்து குரூப் 4லையோ குரூப் 2லையோ, இப்போ குரூப் 2வில் அப்ளை பண்ணியிருப்பாங்க, உங்கள் அனைவருக்குமே தெரியும். குரூப் 2 இப்போ கால்ஃபர் பண்ணாங்க. அந்த பார்த்திங்க அப்படின்னா அந்த குரூப் 2 எக்ஸாமில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே பிஎஸ்டிஎம் மூலமாக தேர்வு பண்ணி குரூப் 2வில் ஒர்க் பண்ணால் கூட அதை விட பெரிய போஸ்டிங்கு போகணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அதே குரூப் 2வில் அவங்க திரும்ப பிஎஸ்டிஎம் வச்சு அவங்க போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. இப்போ அவங்க யாரும் பயப்பட தேவையில்லை. ஐயோ, நம்ம ஏற்கனவே நம்ம குரூப் 2லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பிஎஸ்டிஎம்லாம் அந்த போஸ்டிங் வந்திருக்கோம்,
திரும்ப நம்ம பிஎஸ்டிஎம்லேயும் தான் நம்ம அப்ளை பண்ணுறோமே, இப்போ இந்த ஆக்ட் வந்துடுச்சே அப்படின்னு யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா, இந்த இந்த பிஎஸ்டிஎம் ஆக்ட் வந்து என்னைக்கு வந்து அமல்மெண்ட் ஆகுதோ அந்த டேட்டுக்கு பிறகு தான் இந்த ஒரு முறை பிஎஸ்டிஎம்மை ஒரே ஊதிய லெவலில் பயன்படுத்தக்கூடிய சட்டம் அந்த இது வந்து செல்லுபடியாக, அதாவது அமல்மெண்ட் ஆகுது. அதுக்கு முன்னே யார் அப்ளை பண்ணியிருந்தாலும், யார் அது மூலமாக தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் அவங்கள யார் எந்த விதமான டிஸ்டர்ப் ஆகணும் செய்யக்கூடாதுன்னு தான் இந்த அமல்மெண்ட்டில் தெளிவாக போட்டிருக்கு. ஓகேங்களா? இதுதான் மிக முக்கியமான விஷயம். ஆனால் யாரும் பயப்பட தேவையில்லை. இதுக்கு மேலே வரவங்கன்னா அது அப்ளை பண்ண முடியாது. எப்போ அப்படின்னா, இப்போ இவங்க என்ன இவங்க டேட் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த ஆகஸ்ட் 11th. ஆகஸ்ட் 11க்கு முன்னால் நீங்கள் வந்து ஏற்கனவே பிஎஸ்டிஎம் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு நீங்கள் பிஎஸ்டி மூலம் ஏதாவது நீங்கள் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் யாரும் செய்ய முடியாது. அது எக்ஸாம் நடக்கலாம், இன்டர்வியூ இனிமேல் ப்ராசஸ் ஆரம்பித்தாலும் உங்களை இது பண்ண முடியாது. ஆனால் இதுக்கப்புறம் யாருமே பிஎஸ்டிஎம்மை ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும், ஒரே ஊதிய லெவலில். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா, ப்ரீவியஸாக அந்த மாதிரி நீதிமன்றத்தில் வழக்கு நீதிமன்றங்களும் இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காமனில் இருப்பாங்க, சொல்கிறாங்க, சார் பிஎஸ்டி இதுவே வந்து தப்பு. பிஎஸ்டிஎம் மூலமாக ஒருத்தர் ஒரு போஸ்டிங் போயிட்டாருன்னா அவர் மீண்டும் பிஎஸ்டிஎம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லணும் சார், அதான் நல்லது. பிஎஸ்டிஎம்மை வச்சு ஒரு சலுகையை வந்து அவங்க வந்து அடைஞ்சிடுறாங்க. அப்புறம் ஏன் திரும்ப பிஎஸ்டிஎம் பயன்படுத்தி இன்னொரு போஸ்டிங் போகிறாங்க? ஒரு வேலைவாய்ப்பு வரணும் அப்படின்னா, இப்போ குரூப் 4ல் ஒருத்தர் பிஎஸ்டிஎம் இதை வச்சு அப்ளை பண்ணி போயிடுறாரு. திரும்ப அவர் ஏன் வந்து திரும்ப பிஎஸ்டிஎம்லேயே குரூப் 2 போகிறாரு, குரூப் 1 போகிறாரு? ஒரு முறை பிஎஸ்டிஎம் போயிட்டாருன்னா அவ்வளோதான். அப்படி கொண்டு வரணும். ஏன் வந்து இந்த மாதிரி இவங்க வந்து குரூப் 4 அப்ளை பண்ணால் மீண்டும் குரூப் 4 அப்ளை பண்ண முடியாது, குரூப் 2 அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க பல பேர். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள்லாம் அப்புறம் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.